இறை இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதர குருக்களே, இந்த அருமையான நாளிலே குருக்களாக ஆண்டவர் இயேசுவால் திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர் அவர்களுக்கும் அனைத்து குருக்களுக்கும் மக்கள் உங்கள் அனைவருடைய பெயராலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பக்கத்தில் சனிக்கிழமை தலை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு வழக்கம். எண்ணெய் தேய்ச்சி குளித்தா என்ன ஆகுது? உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில நோய்களெல்லாம் கூட வருவதற்கு அது தடையாயிடும். வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது சாதாரண எண்ணெய் பொழிவு. இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்கிறது திருப்பொழிவு. திருப்பொழிவு அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம வாசித்த எசாயா புத்தகத்தில் 61வது அதிகாரமாக 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா, மகிழ்ச்சியின் தைலத்தினால் என்னை பூசினார். மகிழ்ச்சி அப்படிங்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளித்தா வரும். ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சி பார்க்கணும். மகிழ்ச்சி அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சா உடம்பு குளிர்ச்சி அடையுது, சூடு இறங்கிடும். சூடு இருந்தால் தலைவலி வரும், வயிற்று வலி வரும். திங்க் ப்ராக்டிக்கலி. உடம்பில் சரியான ஜீரணம் ஆகாது, உடம்பு வளராது. அந்த எண்ணெயில் அவ்வளவு வலிமை இருக்குது. அதற்கு தான் கடவுள் ஒருவேளை அந்த எண்ணெயை, ஒலிவ எண்ணெயை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம நல்லா நினச்சி பார்க்கணும். சகரியா 9:14 நம்ம வாசிப்போம், பொலிவு எண்ணெய், பொலிவு ஒலிவம் போல அப்படின்னு இஸ்ரேல் மக்களை வாழ்த்துவார். பொலிவு ஒலிவம் போல அப்படின்னா நல்ல அழகான, இளமையான, சுறுசுறுப்பான, மகிழ்ச்சியான. ஒலிவ மரத்தை பற்றி நமக்கு தெரியணும். ஒரு வீட்டில் ஒரு 5-6 ஒலிவ மரம் இருக்குதுன்னா 14 ஆண்டுகள் கழித்து நல்லா காய்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு மரத்தில் சரியாக அது வளர்ந்தாக்க, சரியாக அதை அறுவடை செய்தால், சரியாக அதை பயன்படுத்தினா, ஒரு மரத்தில் 2000 லிட்டர் எண்ணெய். ஒரு 5 மரம்னா 10,000 லிட்டர். கற்பனை பண்ணி பார்க்க முடியல. 10,000 லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லிட்டர் எண்ணெய் 1200 ரூபா, 1500 ரூபா வரையிலும் இருக்குது. அப்போ நான் சொல்ல வர்றது என்ன, கடவுள் மிக உயர்ந்த, மிக அற்புதமான ஆவியானவரை அபிஷேக எண்ணெயாக நம் மீது ஊற்றுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சாதாரண எண்ணெய் இல்லை, நம்மளாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். ஒலிவ எண்ணெய், அதிலும் பொலிவு ஒலிவ எண்ணெய் அப்படின்னா ரொம்ப இளமையான, நல்ல காய்ச்சிக்கிட்டு இருக்கிற அழகான ஒலிவம் இல்லையா? அப்போ அதை தேர்ந்தெடுத்து அதை வைத்து அபிஷேகம் செய்கிறார். திருத்தைலமாக அதை மாற்றுகிறார். என்ன அது? அருள் பொழிவு அப்படின்னா என்ன? அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க. இன்றைக்கி 19வது வசனத்தில் நம்ம 4வது அதிகாரம் லூக்காவில் வாசிக்கிறோம். அருள் பொழிவு, அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அப்படின்னு ஆண்டவர் முடிக்கிறார் இன்றைய வாசகத்தை, எசாயா புத்தகத்தில் வாசகத்தை. அப்படின்னா என்ன? ஜூபிலி ஆண்டு, மன்னிக்கிறது, திரும்ப பெற்றுக்கொள்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம பொதுவாக கவனிக்கிறது இல்லை. லூக்கா 19:10 ஆண்டவர் சொல்லுவார், இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்துள்ளார். இழந்து போனதை மீட்கவே. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இழந்து போன சக்தியை மீட்கிறது, இழந்து போன நிலத்தை கொடுக்கறது. ஜூப்ளி ஆண்டில் தானே இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும், இழந்து போன சொத்தெல்லாம் திரும்பி அவனுக்கு கிடைக்கும், இழந்து போன உரிமை அவனுக்கு கிடைக்கும். முதல்ல அடிமையாக இருந்தால் இப்போ உரிமை பிள்ளையாக மாறுறான். அப்போ இழந்து போனதை திரும்பவும் நமக்கு கொடுப்பது என்ன? யாரு? பரிசுத்த ஆவி என்ற அந்த திருத்தைலம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். பரிசுத்த ஆவி 5:22 கலாத்தியரில் நம்ம வாசிப்போம், மகிழ்ச்சி என்பது பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று. மகிழ்ச்சி என்பது பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று. ஒரு பங்குல சாமியாரும் ஜனங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அந்த பங்குல பரிசுத்த ஆவி அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஒரு குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்படின்னா ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய காரியங்கள் நடக்கும், ரொம்ப கிரியேட்டிவாக நிறைய காரியங்கள் நடக்கும். அடுத்து இன்னொரு மகிழ்ச்சின்னு அடுக்கிட்டே போகலாம். மகிழ்ச்சி என்பது கடவுள் தருவது. சந்தோஷம், பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷம் இல்லையா, கறி சாப்பிட்டா சந்தோஷம். சந்தோஷம் மனிதனிடமிருந்து வருவது, தற்காலிகமானது, டெம்பரரி. மகிழ்ச்சி அப்படி இல்லை, டெம்பரரி இல்லை, பர்மனன்ட். அது ஒரு பர்மனன்ட் சோர்ஸ்லேருந்து வருது, பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்கிறார் குடும்பத்துக்கு, பங்குக்கு, சாமியாருக்கு, ஜனங்களுக்கு. எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க சாமியார் ஜனங்க எல்லாம்? எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க? ஃபாதர் நல்ல பிரசங்கம் வச்சா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஃபாதர் நல்ல குடும்பங்களை சந்திக்கிறாருன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஃபாதர் குடும்பங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லை, நோயாளிகளை சந்தித்து சில நிமிடங்கள் அங்கே செலவு பண்ணுறாரு அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஃபாதர் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்னா மகிழ்ச்சி தானே அந்த குடும்பத்தில். அதை ஃபாதர் கொடுக்குறார். ஃபாதர் வழியாக நீங்கள் என்னுடைய குருக்களாக ஊழியம் செய்வீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு வாசகத்தில் சொல்கிறார். கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா ஒரு ஃபாதர் அந்த காரியத்துக்கு முன் சாட்சியாக, திருச்சபையினுடைய சாட்சியாக இருக்கிறார். பயங்கர மகிழ்ச்சியில் அவர் தலைமையேற்று நடத்துகிறார், தலைமை சாட்சி இல்லையா அன்பானவர்களே? அப்போ மகிழ்ச்சியை ஊட்டுவது குருக்களுடைய கடமை. மகிழ்ச்சியை ஊட்டுவது குருக்களுடைய கடமை. 147 திருப்பாடலில் வாசிங்கன்னா 3வது வசனத்தில், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறார் ஆண்டவர். இயேசுநாதரை பாருங்க, 7:7 அந்த ஊழியக்காரன் நோயாக இருக்கிறான், அதை பற்றி சொல்லுகிற நூற்றுவர் தலைவனோட, லூக்கா நற்செய்தியில் நூற்றுவர் தலைவனோடு இருக்கிறார். 7:50 பாருங்க, சிறுமி செத்து போச்சுங்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவோட இயேசுநாதர் இருக்கிறார். மார்க் 1:41 பாருங்க, தொழுநோயாளி ரொம்ப வருத்தத்தோடு அப்படியே இருக்கிறான், ஊரை விட்டு தள்ளிவிட்டாங்களே, நம்ம ஊர் ஜனங்களோட குடும்பத்தோடு இருக்க முடியலன்னு வருத்தத்தோடு இருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறார். பாவியாக, அந்த ஊர்லேயே பெரிய பாவியாக கருதப்பட்ட பெண் ரொம்ப வருத்தமாக இருக்கிறா, இந்த மாதிரி ஆயிட்டமே, என் வாழ்க்கை இப்படி வீணாக போச்சே அப்படின்னு. 8:50 நம்ம லூக்கா நற்செய்தியெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே 48 அவருடைய பாதப்படிகளில் இருக்கிறார், அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார், மகிழ்ச்சி கொடுக்கிறார். அப்போ குருக்களுடைய கடமை என்ன? இன்றைக்கு குருக்களுடைய அபிஷேக திருவிழா. குருக்களுடைய கடமை என்ன? காசு கொடுக்கறது இல்லை, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது காசு கொடுக்கறதா இருக்கலாம், துணி கொடுக்கறதா இருக்கலாம், அன்பு வேறு விதங்களில் காட்டுறதா இருக்கலாம், வீடு சந்திக்கிறதா இருக்கலாம், அருட்சாதனங்களை வழங்குறதா இருக்கலாம், ஊக்குவித்தலாக இருக்கலாம். மகிழ்ச்சியை கொடுப்பது குருக்களுடைய கடமை. சில பங்கில் நோட்டீஸ் போடுறாங்க, மொட்டை பெட்டிஷன் எழுதி போடுறான், ஒரு குரூப்பு சேர்த்துக்கிட்டு சாமியாருக்கு எதிராக அவருடைய திட்டத்தெல்லாம் உடைக்க பார்க்குறான். நல்லா மனசில் வச்சுக்கணும், மக்கள் மனசில் நல்லா வச்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் இருந்தால் அந்த சாமியார் வந்திருக்கிறாரு, நம்முடைய ஜீன் தான் அங்கே இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கிற கெட்ட புத்தியெல்லாம் கூட இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் கூட இருக்கும். ஆனால் அவர் கடவுளுடைய ஊழியர். அதற்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. காரணம் என்ன? நீங்கள் 10 பேர் இருப்பீங்க குடும்பத்தில், 5 பேர் இருப்பீங்க, கடவுள் அவரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார். என்னுடைய குடும்பத்தில் என்னை சேர்த்து 5 பேர் குருத்துவ கல்லூரிக்கு போனோம்.
மூத்த அண்ணன்கள் 3 பேர், தம்பி ஒருத்தன், நான் 5 பேர் போனோம். என்னை தவிர மற்றவங்களாம் வெரி கிளவர். நான் தான் புண்ணாக்கு. கடவுள் என்ன தான் சாமியார் ஆக்கணும், மற்றவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் குறை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதை நியாயப்படுத்தல. குறை உள்ளவர்களாக இருப்பாங்க, குற்றங்கள் உள்ளவர்களாக கூட இருப்பாங்க. அதை நியாயப்படுத்தல. திறமை இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இயேசுவினுடைய கண்மணிகள். இயேசுவினுடைய கண்மணி. 1:19-18 எரேமியாவில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, உங்களெல்லாம் நோட்டீஸ் போடுவாங்க, சாணி அடிப்பாங்க, உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க, கூட்டம் கூடிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மேற்கொள்ள முயலுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேற்கொள்ள முயலுவார்கள் குருக்களை. உங்களை அவர்களுக்கு எதிராக வெண்கல சுவராக மாற்றுவோம். மேற்கொள்ள முடியாது. நீ 108 குட்டிக்காரனை அடிக்கலாம். இந்த பெட்டிஷன் குடும்ப குழுக்கள் பேரவையில் அப்படி டீம் சேர்ந்துக்கிறது, எதிராக பேசுறது, மடக்க பார்க்கறது. ஏசுநாதரை மடக்க முடிஞ்சு? ஏசுநாதர் மாதிரி தெய்வீகம் இல்லை. ஆனால் தெய்வீகத்தில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறத ஊட்டுவது குரு அப்படின்னா சாப்பிடணும். சில குழந்தைங்க வீட்டில் சாப்பிட மாட்டேங்குதுல்ல, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டுது. அப்போ என்ன பண்ணுறீங்க? திணிக்கிறீங்க, விளையாட்டு காட்டி சாப்பிட வைக்கிறீங்க. என்னென்னமோ முயற்சி பண்ணுவார் குரு. என்னென்னமோ மற்றவங்கள்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு சில காரியங்களை ஆரம்பிப்பார். தொடக்கத்திலே முடிச்சிருவாங்க. வளராமல் போகிறது யாரு? குருவானவர் எப்பொழுதும் குருவானவர் தான். அவருடைய அபிஷேகம் அழியாத ஒன்று. மெல்கிசேதேக் முறைப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அழியாத ஒன்று. அப்போ பாறைக்கு எதிராக முட்டி பார்க்கக்கூடாது. பவுலடியார்ட்ட கடவுள் சொல்லுவார், தாற்றுக்கோளுக்கு எதிராக உதைப்பவன் காலுக்கு தான் ரத்தம். தாற்றுக்கோளுக்கு எதிராக உதைப்பவனுடைய காலுக்குத்தான் ரத்தம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஜனங்க என்ன செய்யணும்? ஞானமே பிறருக்கு தம்மாலான உதவியை செய்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் மகிழ்ச்சி ஊட்டாருன்னா சாப்பிடணும். அருட்சாதன வழியா, பிரசங்கம் வழியா, வீடு சந்திப்பு வழியா மகிழ்ச்சி ஊட்டுறாருன்னா, மகிழ்ச்சி ஊட்டுவது அப்படிதானே. அதை நீங்க சாப்பிடணும். சாப்பிடாம இருந்துக்கிட்டு நோயாளியா இருந்தாக்க, சாப்பிடாம இருந்துக்கிட்டு ரவுடி பையனா இருந்தாக்க என்ன பண்றது? இப்போ நீங்க பார்க்குறீங்க, புள்ளிங்கோ அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. புள்ளிங்கோ தெரியுதா உங்களுக்கு? புள்ளிங்கோன்னா தெரியலையே. கிறிஸ்தவ சூழ்நிலையில் அவ்வளோ தெரியாமல் இருக்கும். புள்ளிங்கோ தலையில் எண்ணெய் போட மாட்டான். இங்கே சுற்றி வட்ரா சட்டி மாதிரி அடிச்சிருப்பான். பார்த்துருக்குறீங்க? இங்கே மட்டும் இருக்கும். 5 பேர் புல்லட்டில் போவான் சேர்ந்து. அவன் ஏறக்குறைய எல்லா பேரும் கருப்பாக தான் இருப்பான். எண்ணெய் இருந்தால் அழகாக இருக்கும்ல. எண்ணெய் தடவி அப்படி தலையை நல்லா சீவி இருந்தால் அழகாக இருக்குல்ல. அவனை பாருங்கள், கருப்பாக இருந்தாலும் சில பேர் அழகாக இருக்காங்க. அவன் சிவப்பாக இருந்தால் கூட அழகாக இருக்க மாட்டான். காரணம் என்ன? எண்ணெய் தடவுல. எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? தூய் ஆவியானவரை குறிக்கிறது. தூய் ஆவியானவர் என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? அடக்கமாக இருக்கிறது, கீழ்ப்படியறது, மரியாதை கொடுக்கிறது, அன்பு செய்யறது, ஏற்றுக்கொள்றது. குருக்களை, ஆண்டவருடைய திருச்சபையினுடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய திருச்சபையினுடைய கட்டளைகளை மதிக்கிறது. அன்பானவர்களே, சில பேர் சாமியார் நல்லா செய்தால் ஒரு குரூப்பு பாராட்டுவாங்க, இன்னொரு குரூப்பு ஆமாம் என்னது பெரிய கிழிச்சாரு சொல்கிறாங்களா? பைபிள் சொல்லுது, பாராட்டுங்க, உடன்பிறப்புகளை போல அவர்களை நேசியுங்க, அவர்கள் செய்யறதில் உள்ள நன்மைத்தனத்தை பாருங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்தானே வந்திருக்கிறார், இவ்வளோ உயர்த்தி இருக்கிறாரு கடவுள், மறுபடியும் இறங்கவே மாட்டார். அந்த மெல்கிசேதேக் முறைப்படி அவர் குருவானவராக தான் இருப்பார். நீங்கள் இறக்க பார்க்குறீங்களே. அப்போ குருக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய, என்னுடைய பகிர வேண்டிய அனுபவம் உண்டு.
மகிழ்ச்சியை ஊட்டுவதற்கு நம்ம இருக்கிறோம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கிறார் ஆண்டவர். அதற்கு அந்த தைலம் நம்மகிட்ட வேணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். கேளுங்கள் இல்லையா? 11:13 லூக்காவில் நம்ம வாசிப்போம், தம்மிடம் கேட்பவர்களுக்கு வானக தந்தை எவ்வளவோ அதிகமாய் தூய ஆவியை அருளுவார் என்பது உறுதி. அப்ப கேட்கணும். தூய ஆவியானவர் கேட்டா we have to believe and we shall experience the Lord is pouring out the Holy Spirit abundantly on us. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷனை எதிர்த்து நீங்க என்ன செய்ய முடியும்? செய்ய வேண்டியது என்ன? இவர்கள்ட்ட தூய ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா? திருப்பலி நிகழ்த்துவதனால தூய ஆவி இருக்கிறார். பாவ அறிக்கை கொடுக்கறதுனால தூய ஆவி இருக்கிறார். மக்களை சந்திக்கிறதுனால, அவர்களுடைய கடமையை செய்யறதுனால தூய ஆவி இருக்கிறார். அந்த அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அப்படி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற குருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் ஊட்டுகின்ற வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளுங்க. குறைகளை பார்க்காதீங்க. இயேசுநாதரே குறை பார்த்தது தான் இந்த உலகம். குறைகளை பார்க்காதீங்க. அவர்கள் ஊட்டுகின்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் கொடுக்கின்ற அருட்சாதனங்களில் பங்கெடுங்க. ஏன் அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்? செல்ஃபோனோட வர்றாங்க, மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மறைவுரை கேட்கும்போது செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யூ டோன்ட் பார்ட்டிசிபேட். அப்போ ஊட்டுறாங்க. அது ஊட்டுறத கையில் சோறு இருக்குது, அம்மா ஊட்டுறாங்க, இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு உதட்ட பிதுக்கிக்கிட்டு அது சாப்பிடவே மாட்டேங்குது குழந்தை. அப்போ வளரணும்னா என்ன செய்யணும்? ஊட்டுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஊட்டுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு குருக்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இயேசுநாதர் செயல் புரிவார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் செயல்படுவார். எப்படி செயல்படுவார் தெரியுமா? குடிக்கிறவன் குடிக்காமல் நிறுத்துவான், விபச்சாரம் பண்ணுறவன் விபச்சாரம் பண்ணாமல் நிறுத்துவான், அம்மா அப்பாவை மதிக்காமல் இருக்கிறவன், ரவுடித்தனமாக இருக்கிறவன், தருதலை அலைகிறவன் அம்மா அப்பாவை கீழ்ப்படிவான், கோயிலுக்கு வராதவன் கோயில் உள்ளே வந்து உட்காந்து ரொம்ப உக்கிரமாக பங்கெடுப்பான். இதெல்லாம் பார்ப்பீங்க. அது ரெண்டு கையும் இணையணும். இயேசுநாதர் மட்டும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பரிசேயர்களெல்லாம் என்ன பண்ணாங்க? மறைநூல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி பரிசேயர்கள் இனத்தோடு சேர்ந்துடக்கூடாது, மறைநூல் அறிஞர்கள் கூட்டத்தில் சேர்ந்துடக்கூடாது. தாழ்த்தி கொள்ளணும். மக்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளணும். பெட்டிஷன் எழுதுறதுக்கு கை வரக்கூடாது. குருவை எதிர்த்து பேசுவதற்கு வாய் திறக்கக்கூடாது. குருக்களை குற்றப்படுத்துவதற்கு நம்முடைய நாக்கு எழக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் குருக்களுக்காக ஜெபிக்கிறவங்க? டெய்லி கையை உயர்த்துங்க. எத்தனை பேர்? பார்த்தீங்களா? தோசனசாமி சொன்னால் பத்தாது. அந்த குருவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கட்டளை தெரியும், புது நன்மை வாங்குறதுக்காக படித்த திருச்சுவை கட்டளை தெரியும், ஞானமே நம்மளால உதவியை செய்யணும்ல. அப்போ அந்த அபிஷேகம் பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் பொங்கி எழுந்து கொண்டே இருக்கும். என்ன ஆகும்? பங்குல மகிழ்ச்சி இருக்கும். சாமியார் மகிழ்ச்சியாக இருப்பார், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருப்பார். ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொருத்தருடைய பழகு முறைகள்லையும், ஒவ்வொருத்தருடைய நட்பு உறவுகள்லையும் அந்த அபிஷேகம் பொங்குதலை பெற வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.